பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க தானே? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். இந்த நாள் உங்களுடைய அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள். முக்கியமாக நம்ம அற்புதத்திற்காக ஜெபிக்கும்போது பல காரியத்துக்கு ஜெபிப்பல. இன்றைக்கு கற்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஸ்பெஷல் ப்ரேயர் என்று நான் சொல்லியிருந்தேன். அதனால் நிறைய பேர் ஜெபத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. கணவன் மனைவியாக இணைந்து ஜெபத்தோடு காத்திருக்கிறீங்க. சில பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறீங்க. சிலர் உபவாசத்தோடு ஜெபிக்க காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கனப்படுத்துவார். கட்டாயம் கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். நாம் பாடலுக்கு பிறகு அதை குறித்த சாட்சிகளை கேட்டு ஜெபிக்க போகிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு இதை சொல்லி பார்க்க வையுங்க. ஜெபம் செய்வோம். அதற்காக உலகத்தின் மைய நாயகர், உலகத்தையே சிருஷ்டித்தவர், கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று சரித்திரத்தை ரெண்டாக வகுத்தவர். அவர் பிறந்தது உலகத்தின் மைய பகுதியில். அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். உங்களுக்காகத்தான் மனிதனாய் வந்தார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். முக்கியமாக கற்பத்தின் ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே, ஒரு நிந்தைக்கு நடுவில் நான் இருக்கிறேனே, இந்த மாதிரி கலங்கி கொண்டிருக்கிற அநேகர், வேதனையில் இருக்கிற அநேகர் உண்டு. கணவன் மனைவியாக நீங்கள் அமர்ந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்கள் சேர்ந்திருக்க முடியாத சூழ்நிலை வெவ்வேறு ஊர்களில் இருக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஒருமனப்பட்டு இப்பொழுது ஜெபிக்கணும். பெற்றோர் அதற்காக பாரம் எடுத்து ஜெபிக்கலாம். உங்களுடைய மகளுக்காக, மருமகளுக்காக, அல்லது உங்களுக்கு பிரியமான ஒருவருக்கு கற்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக. நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சாட்சியை நான் வாசித்து விட்டு 2 சாட்சியை நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். கருத்தாக இன்றைக்கு அதுக்காகத்தான். உலகம் முழுது இருக்கிற தெய்வ பிள்ளைகள், தயவுசெய்து நல்ல ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸு, போதகர்கள், சுவிசேஷகர்கள், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இன்றைக்கு இந்த நாளில் கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை பிளஸ் பண்ணி ஆசீர்வாதத்தை ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரி, முதலாவது ஒரு சாட்சியை நான் வாசிக்கிறேன். சகோதரி கமலா தேவி, மதுரையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. என் மகனுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் கடந்தும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. எத்தனையோ மருத்துவமனைக்கு சென்று வைத்தியர்கள் பார்த்தும் கூட எந்த பலனும் இல்லை. என் மகனும் மருமகளும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில்தான் இருந்தார்கள். ஆனால் நான் மட்டும் விசுவாசத்துடன் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிகளை பார்த்து அதில் சொல்லப்படும் சாட்சிகளை கேட்டு விசுவாசத்தோடு என் மகனுக்காக ஜெபம் செய்து வந்தேன். அதிலும் ஒவ்வொரு வீடியோ சாட்சிகளையும் பார்த்து என் மகனுக்கும் இயேசு குழந்தை பாக்கியத்தை தருவார் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தேன். இயேசு என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். என் மருமகள் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு நாளும் என் மருமகளுக்காக பாரத்தோடு ஜெபம் செய்து வந்தேன். இப்பொழுது இயேசு என் மகனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தந்திருக்கிறார். 7 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த என் மகனுக்கும் என் மருமகளையும் ஆசீர்வதித்து குழந்தையை கொடுத்து எங்கள் குடும்பத்தையே சந்தோஷப்படுத்தின இயேசுவை நான் துதித்து மகிழுகிறேன். 7 வருஷ துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றிவிட்டார். இப்போ இன்னும் 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்படி அவங்களுக்கு குழந்தை செல்வத்தை அருளி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று. ஒருவருக்கு 13 வருஷம், இன்னொருவருக்கு 19 வருஷம் அவங்க காத்திருந்தாலும் தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தார். இந்த 2 சாட்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று சகோதரி அன்பு தேவி, பெங்களூர் பட்டணத்திலிருந்து. இன்னொன்று சகோதரி ஜூடித் பிரதீபா, மஸ்கட், அங்கிருந்த அந்த குடும்பத்தினர். இது மாதிரி 2 பேருடைய சாட்சியை நீங்கள் கேட்க போகிறீங்க. இதை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். நம்ம எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். டாக்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, எல்லாம் நம்பிக்கை அற்று போய்விட்டது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இன்றைக்கு இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், இயேசு எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்று விசுவாசிங்க.
நீங்கள் விசுவாசித்தால் கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எந்த தடைகளையும் ஆண்டவர் மாற்றி விடுவார். அது ஒருவேளை சரீரத்தில் உள்ள குறைபாடாக இருக்கலாம், பொல்லாத பிசாசினால் உண்டாகிற தடையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசுவால் அதை மாற்ற முடியும். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதபடி இன்றைக்கி இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த சாட்சிகளை வீடியோவில் கேட்ட பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி எல்லாரும் உலகம் முழுதும் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை இணைந்து எல்லா தேசத்திலும் குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்கிற மக்கள் இணைந்து இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில், மலேசியாவில், சிங்கப்பூரில், அது மாதிரி பல தேசங்கள், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில், ஐரோப்பா நாடுகளில், பல தேசத்தில் குழந்தை இல்லாதவங்க இந்த நாளில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பிடித்து கருத்தாக விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இந்த வருஷத்தில் எதிர்பார்த்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம். டிசம்பர் மாதம் வந்து விட்டது, இன்னும் எங்கள் குழந்தை போகத்தை பற்றி ஒன்றுமே தெரியலேன்னு கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். வருகிற புது வருஷத்தில் ஒரு குழந்தையோடு நீங்கள் வந்து இயேசுவை மகிமைப்படுத்துவீங்க. விசுவாசத்தோடு இந்த சாட்சியை பாருங்கள். நாம் அதன் பிறகு ஜெபிக்கலாம். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? 19 வருஷம், நீண்ட வருஷம். வெகு நாட்கள் காத்திருப்பது ஆத்மாவை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். வெகு நாள் காத்திருக்கிறீங்களா? 5 வருஷம், 10 வருடம், 15 வருஷம், 20 வருடம், 23 வருஷம் கழித்து கூட ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீண்ட வருஷமாகிவிட்டது, இனிமேல் என்ன என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் யோசித்து பாருங்கள், என்ன காரணமாக இருக்கட்டுமே, கணவன் மனைவி 2 பேர் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும்போது கட்டாய ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களை தொடுவார். ஒரு அற்புதம் உடைய சரீரத்தில் உண்டாகும். ஒருவேளை யார் மீதாவது கசப்பு உடைய உள்ளத்தில் இருந்தால், அந்த மகள் சொன்னாங்கல்ல, மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க. மனிதர்கள் தானே, மனுஷருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள தெரியாத கடின இறுதியும் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை மன்னிச்சிருங்க. நீங்கள் யாரால் பாதிக்கப்பட்டீங்களோ, அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிற ஆண்டவரே, அவங்களுக்கு குறித்த வருத்தம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க. யாரோ ஒருத்தரவங்க நீங்கள் மன்னிக்க வேண்டியது இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். மனப்பூர்வமாக சொல்லி எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. சில சமயம் மன்னிக்க முடியாத ஒரு வேதனை இருக்கும். எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்க, அவங்கள நான் மனப்பூர்வமாக மன்னிக்கணும் இயேசுவேன்னு கேளுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். 2வது, ஒரு பொல்லாத சர்ப்பம், ஒரு பாம்பின் ஆவி, அதுதான் கற்பத்தை தடை பண்ணி கொண்டிருந்த ஆவி. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சர்ப்பம் கனவில் தோன்றுது, சில சமயம் கண்முன்னால் தோன்றுது. அதனால் உங்களுடைய கர்ப்பம் பாதிக்கப்படுதில்லை. அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அழிக்கிற ஒரு பிசாசின் கிரியை, அந்த பாம்பின் கிரியை. இயேசு கிறிஸ்து அதை அழித்து போடுவார். இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது அந்த சர்ப்பத்தின் கிரியை அழிக்கப்படும். உங்களுடைய கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அழித்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவி அது விலகும். ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. அப்படியே முழங்கால் படியிடுங்க. கணவன் மனைவி சேர்ந்திருந்தால் கரம் கோர்த்து கொள்ளுங்க. அப்படியே ஜெபிக்க போகிறோம். கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் கருத்தாக ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கணும். அப்படியே முழங்கால் படியிட்டு உங்களை தாழ்த்தி 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். யாரையாவது மன்னிக்கணுமானால் மனப்பூர்வமாக மன்னித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களை மனப்பூர்வமாக மன்னித்துடுறேன். இனி அவங்க மேலே கசப்பு வெறுப்பு வைக்க மாட்டேன், நான் அவங்கள பகைக்க மாட்டேன், மனப்பூர்வமாக மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்களுடைய கணவர் கூட சில சமயம் கடினமான வார்த்தை சொல்லியிருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பாவங்கள் தடையாக இருக்கலாம். பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், புறங்கூறுவது, ஏதாவது பாவங்கள். ஆண்டவரே, அதையில் எதுவாக இருந்தாலும் என்னை மன்னிச்சு உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவி என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை பிசாசின் கிரியைகள், யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, ஒரு சர்ப்பத்தின் ஆவி எனக்கு விரோதமாக எழும்பி கற்பத்தை அழிக்கிறது, கற்பமான பிறகு
அது கருச்சிதைவு உண்டாகிறது. அந்த பாம்பின் கிரியை எதுவாக இருந்தாலும் இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஜெபிக்கும் போது உங்களுக்கு விடுதலை உண்டாக்கி விடும். நம்ம கருத்தாக ஜெபிக்கலாம். எல்லாரும் இணைந்து இவங்களுக்காக ஜெபிக்கலாமா? தயவுசெய்து பாஸ்டர்மார்கள், போதகர்கள், மொழி நேர ஊழியர்கள் ஆயிரக்கணக்காக இந்த ஜெபத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அப்படியே கரமுயர்த்தி இன்றைக்கு கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறீங்களா? நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை ஆசீர்வதியும். நீங்கள் சொல்லுங்கள், உமக்காக வளர்க்க எனக்கு ஒரு குழந்தையை தாரும் ஆண்டவரே. அப்படி சொல்லுங்கள். நீங்கள் குழந்தைக்காக ஜெபிக்கிறவங்க, ஆண்டவரை உமக்காக நாங்கள் வளர்க்கிறதற்கு எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க, உமக்கு சாட்சியாக நாங்கள் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து, இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த சாட்சிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு இப்போ எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எந்த பாவம் தடையாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. யார் மேலேயும் கசப்பு வெறுப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னை பாதித்த மக்களையும் நான் மன்னிக்கிறேன், அவங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கருத்தா ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு சுயநலவாதியாக இருக்க மாட்டேன், உமக்காக இந்த குழந்தையை வளர்ப்பேன், உமக்கு பிரியமானபடி நாங்கள் வளர்ப்போம், அதற்கு எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு எங்கேயோ தூரமாக இருக்கிற தேவன் அல்ல, உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் அருகில் தான் அவர் நின்று கொண்டு இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கவனித்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். உங்களுடைய ஜெபத்தை கவனித்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, என் பிள்ளைங்க கண்ணீரோடு நிற்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. தகப்பனே கண்ணீரோடு நிற்கிறவங்களுடைய பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. இந்த உள்ளத்தோட, நொறுங்கின உள்ளத்தோட, நிந்திக்கப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. இன்னும் எவ்வளவு நாள் இந்த நிந்தைகள், இன்னும் எவ்வளவு நாள் இந்த அவமானங்கள், இன்னும் எவ்வளவு நாள் இந்த வேதனை ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனாக நாங்கள் ஊழியர்களாக இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்து யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கணுமே, அப்படியே கண்ணீர் துடைக்கப்படணுமே ஆண்டவரே. மனதுருக்கமுள்ள தேவனே, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்னவரே, நிந்தைகளை சிலுவையிலே சுமந்தவரே, இந்த மகனுடைய கண்ணீரை பாருங்க ஆண்டவரே, இந்த மகனுடைய கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. இயேசுவே எங்களையும் ஆசீர்வதியும். உமக்காக வளர்க்க ஒரு குழந்தை தாரும் என்று ஜெபிக்கிறாங்களே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொடுங்க ஆண்டவரே. அவருடைய சரீரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். எந்த குறைபாடுகள் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சரீரத்திலே பூரண சுகம் உண்டாவதாக. இப்பொழுது நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்ப்பப்பையை தொடுவீராக. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கர்ப்பப்பையில் இருக்கிற சிஸ்டுகள் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கர்ப்பப்பையில கேன்சர் கட்டியாக இருக்கலாம் என்று சொன்னதுனால கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற அந்த மகளை பாருங்க ஆண்டவரே. கேன்சரை கூடமால் மறைய செய்ய முடியுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கேன்சர் கட்டி மறைந்து போகட்டும். கர்ப்பத்தை எடுத்து விட வேண்டும் என்று டாக்டர்கள் சொன்னதுனால கண்ணீர் வடிக்கிற அந்த மகளுக்கு இரக்கம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அந்த கட்டி மறைந்து போகட்டும். ஒரு அற்புதமான சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆண்டவரே, கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற பொருளாத சர்ப்பத்தின் ஆவி, ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருக்கிற பொருளாத பிசாசின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த
மகளை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த மகளை விட்டு விலகட்டும் என்று கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். தொடங்க உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. வனஜா என்கிற ஒரு மகளுடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறார். மகளே, உன் கண்ணீரை இயேசு கண்டார். அவருடைய வல்லமை உன் கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. அதில் உள்ள தடைகள் எல்லாம் விலகுகிறது. நீ பயப்படுகிறபடி ஒன்று சம்பவிப்பது இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன் கர்ப்பத்திலே சுகத்தை உண்டாக்கி குழந்தை செல்வத்தை அருளி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வனஜா, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுது கர்த்தருடைய கரம் தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. மீனா என்கிற ஒரு மகள், நீ ஜெபம் பண்ணுகிறாய். இயேசு கிறிஸ்து என்னையும் ஆசீர்வதிப்பாரா? நான் கிறிஸ்தவள் அல்லவே, நான் எந்த சர்ச்சைக்கும் போனது இல்லையே, இயேசு என்னையும் ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி ஜெபிக்கிற மகளே மீனா, ஆண்டவருடைய கரம் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறது. இயேசு உன் கண்ணீரை கண்டார், உன் நிந்தைகளை கண்டார். அந்த அவமானங்களை மாற்றும்படி உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உனக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்த மகளே, ஆண்டவருடைய கரம் தொட்டு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரெஜினா என்கிற ஒரு மகள், ஆண்டவருடைய வல்லமை உன் கர்ப்பத்தை தொடுகிறது. மகளே ரெஜினா, 2 முறை கரு சிரவை ஏற்பட்டு உன் கர்ப்பப்பை பலவீனப்பட்டு இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்னபடியால் மனமுடைந்து நிற்கிறாய். இயேசுவின் நாமத்தில் அந்த பலவீனப்பட்ட கர்ப்பப்பை பலன் அடைகிறது. இயேசுவின் நாமத்தில் நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பவும் ஆண்டவர் தந்து உன் ஆசீர்வதிக்கிறார். மகளே, உன் கண்ணீரை இயேசு கண்டார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய கரம் தொட்டு ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்டி என்கிற ஒரு மகள், உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிற குழந்தைக்காக ஜெபிக்கிறாய். ஏற்கனவே குழந்தை உண்டாகி கரு சிதைவு ஏற்பட்டபடியால் இந்த குழந்தை பிழைக்குமா என்ற சந்தேகத்தோடு காணப்படுகிறாய். உன் கர்ப்பப்பையிலே உண்டான பிரச்சனை உன் சரீரத்தை பாதித்திருக்கிறது. மருத்துவர்கள் சொன்ன வார்த்தை உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையும் நான் இழந்து விடுவேனோ என்று கலங்கி நிற்கிறாய். மகளே, இயேசு உனக்கு சொல்லுகிறார், நீ அழாதே, நான் உன் கண்ணீரை கண்டேன், நீ இழந்து போவது இல்லை, நான் அதை ஆசீர்வதித்து பூரணமாக்கி தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து உன் கர்ப்பப்பையை தொட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த குழந்தை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் கரம் தொடுகிறது. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுது சில அசுத்த ஆவிகள் சிலர் விட்டு வெளியேறுகிறது. கர்ப்பத்தை தடை பண்ணின ஆவிகளும் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருந்த அசுத்த ஆவிகளும் சிலர் விட்டு வெளியேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை மந்திர பெல்லிசோனிய கிரியைகள் அழியட்டும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கும்படி செய்யப்பட்ட மந்திரவாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். அந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். அந்த மந்திரவாதத்தின் கிரியைகளை சபிக்கிறேன். அவைகள் இல்லாமல் அழிக்கப்பட்டு போகட்டும். விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக, அற்புதம் செய்கிறதற்காக நன்றி. மைதிலி என்கிற ஒரு மகள், உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பில்லி சூனியத்தின் நிமித்தம் உன் கர்ப்பம் தடைப்பட்டு பாதிக்கப்பட்டு நிற்கிறாய். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசின் கிரியை அழிக்கப்படுகிறது. மந்திர வல்லமை அழிக்கப்படுகிறது. நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்தும் மகளே, ஆண்டவர் செய்த அற்புதத்திற்காக நன்றி. விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. நன்றி. சரஸ்வதி என்கிற ஒரு தாயார், உங்களுடைய மகளுக்காக ஜெபிக்கிறீங்க. சரஸ்வதி என்கிற தாயார், நீங்கள் உங்களுடைய மகளுடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் நிமித்தமும் உங்களுடைய கண்ணீர் ஜெபத்தின் நிமித்தமும் உங்களுடைய மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நல்ல செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று இப்பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. பாக்கியம் என்கிற ஒரு மகளுக்காக அந்த குடும்பத்தார் அநேகர் ஜெபம் செய்கிறீங்க. அந்த குடும்பத்தார் பலர் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் அந்த மகளை ஆசீர்வதித்து குழந்தை செல்வத்தை அருளி செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. பாக்கியம், ஆண்டவர் இந்த பாக்கியத்தை உனக்கு அருளி செய்து மகிழ பண்ணுகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய கரம் தொட்டதற்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. சாராள் என்கிற ஒரு மகள்
மகள் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சாராள் என்ற பெயர் உங்களுக்கு வைக்கப்பட்டது. ஆனால் குழந்தை இல்லாதது நிமித்தம் அவமானம், நிந்தைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு உனக்கு என்ன கிடைத்தது என்று பரிகாசங்கள். மனமுடைந்த நிற்கிற மகளே, ஆண்டவருடைய கரம் உங்களை கர்ப்பத்தை தொடுகிறது. சாராளை ஆசீர்வதித்ததை போல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் உற்பவ கால திட்டத்தில் ஒரு குழந்தையை அணைத்துக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, கட்டாயம் அந்த மகளை ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். உம்முடைய கரம் அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தடை பண்ணுகிற மந்திர பில்லிசோனிய கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். பிசாசின் கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அந்த கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும். கணவனும் மனைவியுமாய் ஜெபிக்கிறார்களே, அவருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்த ஆசீர்வதியும். உம்முடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. கலை செல்வி என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீர்கள். இயேசுவே, என்னையும் ஆசீர்வதியும். நீர் எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் நான் உம்மை விசுவாசித்து உம்மையே நான் பின்பற்றுவேன் என்று ஜெபிக்கிற மகளே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் கண்ணீரை இயேசு கண்டார். ஆண்டவர் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. பிரீத்தி என்கிற ஒரு மகளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. மகளே பிரீத்தி, இயேசுடைய கரம் உன்னை தொடுகிறது. நீ எவ்வளவு நிந்தையும் சிறுமையை அனுபவித்து அதற்கு மத்தியிலும் இயேசுவை முறுமுறுக்காதபடி நீ பின்பற்றுகிறாய். ஆண்டவரை துதித்து கொண்டே நீ இந்த நிந்தைகளை சகித்து கொண்டிருக்கிறாய். எங்கே அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும்படிக்கும், உன்னை அவமானப்படுத்தவர்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யார் ஜெபிக்கிறார்களோ கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, அவர்களுக்காக நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். சகல தடைகளும் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். வருகிற வருடத்தில் அவர்கள் குழந்தை செல்வத்தை அணைத்துக் கொள்ள வேண்டும். உம்முடைய நாமம் அதில் மகிமைப்பட வேண்டும். கர்த்தரப்படி ஆசீர்வதித்தீர். அதற்காக நன்றி. உமக்கு நன்றி. மனதாருமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே வலதுகிற முயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து, இயேசுவே, நீர் ஆசீர்வதித்து விட்டீர், நன்றி. பெயர் சொல்லி அழைக்கிறவர்கள் மட்டும் அல்ல, அவங்கள மட்டும்தான் ஆசீர்வதிக்கிறார் என்று எண்ணாதிருங்கள். இன்றைக்கு ஆயிரமான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் ரொம்ப நெருக்கத்தில் இருந்ததுனால தேவன் அதை செய்தார். இப்ப நீங்க விசுவாசித்து சொந்தமாக்கி கொள்ளுங்க. வலதுகிற முயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. நீர் அற்புதம் செய்து விட்டீர். இன்றையிலிருந்து ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாம அற்புதம் நடந்து விட்டது. ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. தகப்பனே, கண்ணீரோடு நின்ற இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து விட்டீர். நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். ஆசீர்வதித்ததற்காய் நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த நல்ல செய்திகளை அவங்க கேள்விப்படட்டும். உம்மை துதித்து மகிழட்டும். ஆண்டவர் அப்படி செய்ததற்காய் நன்றி. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தைக்காக சில சகோதரிமார் ஜெபிக்கிறாங்க. வளர்ச்சி இல்லாத குழந்தைன்னு சொல்லுகிறாங்க. இந்த குழந்தைக்கு கண் இருக்காது, கை இருக்காது, இந்த குழந்தை அழிச்சிடணும்னு சொல்றாங்க. கலங்கி ஜெபிக்கிற மகளை பாரும். இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தை பூரண வளர்ச்சி அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த குழந்தை பூரண வளர்ச்சியோடு ஒரு ஆசீர்வாதமான குழந்தையாக இந்த மகளுக்கு தந்தருளும். பாதிக்கப்பட்ட கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பூரண வளர்ச்சி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். சத்துரு அதை தொடாதபடிக்கு உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அற்புதம் செய்து விட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். எங்கள் மீது மனதுருக்கமும் அன்பும் பாரமும் உள்ள தேவன். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டீர். நன்றி அப்பா. அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.